வணக்கம் கைஸ். காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கும் பாய்க்கும் ஒரு ஆர்குமெண்ட்டு. அவன் வீடியோவில் வந்து வரணுன்னா அவனுக்கு வந்து ரோலெக்ஸ் பிஜம் போடணுமா. சரி, அவன் ஆசையாக ஏன் கிடக்கிறதுன்ட்டு நானும் ரோலெக்ஸ் பிஜம்லாம் போட்டுவிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்க முடியல. அதனால் ஒரு 10:15 போல் தான் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் பாயும் போயிட்டு ஒரு லெமன் ஜூஸை குடித்தோம். ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸு சாமி குடிச்சிட்டு அப்புறமா அவன் என்னை விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் நான் போய்ட்டு நம்ம கடையை திறந்தேன். கடையை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. இருந்தாலும் கரண்ட் இல்லாதலேயே நம்ம கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கரண்ட் இல்லாத காரணத்தினால சிஸ்டம் பில் போட முடியல, மேனுவலாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பையா கிட்ட ஒரு சாப்பாடு வாங்கி பார்சல் கட்டிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமா இருக்கிற பில்லெல்லாம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரே மாதிரி என்னத்துக்கு போடுறது அப்படின்ட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஜிம்முக்கு போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானும் பாயும் வரணும்னு தெரியல, ஆனால் நான் போவேன். அப்புறம் ஒரு 6:30 போல் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 9:45 போல் பாய் கடைக்கு வந்தான். அவனும் நானும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கடை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் பாயும் கிளம்பிட்டோம். கடை இருக்கிறதே ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கே நாங்கள் லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் நானும் பாயும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எதுவுமே சாப்பிடாம தான் கிளம்புறோம். ரூமுக்கு போய்ட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போனோடனே இப்போ சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எக் ரைஸ் சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டேன். அதனால் எக் ரைஸ் தான் சமைக்க போகிறோம். போயிட்டு கடையெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா கிழகெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போடும்போது ஃபோனு கீழே வந்துச்சு. ஊந்த ஃபோனை எடுத்துகிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கலான்ட்டு எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே வதக்கிட்டு அப்புறம் இருக்கிற மசாலா எதுதோ மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு முட்டை வச்சுட்டு எக் ரைஸு ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு தான் சொல்லணும். பாய் வச்ச ஒயிட் ரைஸு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எக் ரைஸ் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நிஜமாகவே நல்லா தான் இருந்துச்சு. பாய் எப்படி இருக்கிறான்னு பாயை கேட்டால் அவனும் நல்லா தான் ஆகுது அப்படின்னா சாப்பிட்டு ஹேர் கேர் போட்டு தூங்க வேண்டியது தான். இந்த மாதிரி என்னோடய டெய்லி விலாக் பார்க்கறதுக்கு மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா, பை பாய்.